வணக்கம். டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட், அமெரிக்காவோட ஃபால், அமெரிக்க மார்க்கெட்டோட ஃபால். இது 2 விஷயத்த எடுத்துட்டு தான் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி வெள்ளிக்கிழமை நியர்லி 100 பாயிண்ட் ப்ளஸ்ல க்ளோஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பட் ஆனா மார்க்கெட் இன்னைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும், ரெக்கவரி கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட்டோட சென்டிமென்ட் மாறி இருக்கு. அதுக்கு முதல் ரீசன் என்ன சொல்லலாம்னா, பேங்க் நிஃப்டி ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பனிங்ல பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலனாலும், தொடர்ந்து ஒரு பவுன்ஸ் பேக் குடுத்தது. அது கோடெக், ஆக்சிஸ் எல்லாம் வந்து டே ஹைய உடைச்சது. எஸ்பிஐ வந்து ரெக்கார்ட் ஹை நியர்ல டர்ன் ஆனது. இன்னும் குவார்ட்டர்லி ரிசல்ட் எந்த பேங்க்ஸும் இன்னும் பெரிய அளவுக்கு வரல. பட் ஆனா Q2 பிசினஸ் அப்டேட் பேங்க்ஸோட அப்டேட் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் இன்னைக்கு கை குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூஸ் தான் இன்னைக்கு நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இருந்தும் 58 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி டவுன்ல முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஆனா இதுல வெள்ளிக்கிழமையோட ஹைய நிஃப்டி பிரேக் பண்ணல. பட் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. 56,600க்கு மேல. நான் ஆல்ரெடி இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ல நான் சொல்லியிருந்தேன். நேத்தியோட வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 57,000, 56,000 இந்த 2 லெவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். முதல் விஷயம் 57,000 கிராஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஓவரால் குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட் இருக்கணும். 2வது குவார்ட்டர்லி ரிசல்ட் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸோட ரிசல்ட்டும், பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரிசல்ட்டும் கை கொடுத்தா 57,000 தாண்டி க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 57,000 தாண்டிச்சுன்னா ரெக்கார்ட் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸும் எதிர்பார்க்கலாம். இதில் டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் நாஸ்டாக் இண்டெக்ஸோட ஃபாலும் தான் இன்றைக்கி ஐடி செக்டார் ஒரு பெரிய ஃபால். செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ரொம்ப இன்னியோட மார்க்கெட் ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்னா யூஎஸ் சைனாவோட ட்ரேட் டீல். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு அமெரிக்கா டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து அடிஷ்னலாக 100% டேரிஃப். இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட், அமெரிக்காவோட மார்க்கெட்டும் சரி, நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுக்கும் ரீசனாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து ரெக்கவர் ஆனது இந்த வெள்ளிக்கிழமை ஃபாலோட இம்பேக்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக டேர்ன் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. டவ் ஜோன்ஸ் நியர்லி 1% ஃபியூச்சரில் லைவ் மார்க்கெட்டில், அதாவது ஃபியூச்சர் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. முக்கியமாக பேங்கிங் செக்டார் கை கொடுத்தது தான் நிஃப்டியில் பெரிய டேமேஜ் இன்னைக்கு இல்லாமல் போனதுக்கு ரீசனாக இருந்தது. இந்த 100% டேரிஃப் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இதில் நம்ம கவனிக்கக்கூடியது ரேர் எர்த் மினரல் சைனா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்கிறது. இதனால் ஏன் அமெரிக்கா வந்து பதறாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்டார் ரேர் எர்த் மினரல் வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் இந்த ப்ராடக்டில் யூஸ் பண்ணக்கூடிய தாது உலோகம், அரிய வகை தாது உலோகம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சைனா தான் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் சைனாவும் ஒரு நாடு. ஸோ இப்போ இந்த பிரச்சனை தான் டேரிஃப் இம்போஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்ததுன்றது ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். பட் ஆனால் இன்னொரு பக்கம் சைனாவுக்கு பாசிட்டிவாக மீட் பண்ண போகிற சைனாவோட பிரசிடென்ட் அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த டேரிஃப் நவம்பர் 1 இருந்து, பட் அதுக்குள்ளே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்போது அந்த டேரிஃபை விட்ரால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்போட டேரிஃப் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நம்ம இது வரைக்கும் பாஸ்ட் ரெக்கார்டில் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இல்லை ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஜனவரி 20 பதவி ஏற்றுக்கிட்டதுலேருந்து ட்ரம்ப்போட ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் குளோபல் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. பட் அமெரிக்காவோட மார்க்கெட் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அமெரிக்காவோட மார்க்கெட் ஃபால் ஆகிற நியூஸ், பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய நியூஸு ட்ரம்ப்போட கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை அப்படின்றதே சொல்லலாம். பட் அப்படி எதாவது வரும்போது அதை மறுபடியும் அதை ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் டர்ன் ஆகுது. ஸோ அப்போ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், பெரிய அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் ஃபால் ட்ரம்ப்போட யூஎஸ் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல்லேருந்து, அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இந்த டேரிஃப் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான டேரிஃப் பிரச்சனை. இன்னொன்று, ஃபெட்ரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்களா அப்படின்றது. 3வது, நம்ம இந்தியன் கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற கம்பெனிஸோட Q2 ரிசல்ட்டு. இந்த 2 விஷயந்தான் மார்க்கெட்டோட இந்த டிசம்பர் வரைக்குமான மார்க்கெட்டோட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, நான் ஆல்ரெடி சொல்கிறது வந்து நான் என்னோட பழைய வீடியோவில் நான் அப்டேட் பண்ணது, 25,500க்கு மேலே எஃப்ஐஎஸ் வந்து பையராக உள்ளே வருவாங்க அப்படின்றது. பட் ஆனால் இப்போவே ஒரு சில தொடர்ந்து பையராகவே ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சில ட்ரேடிங் செஷனில் கண்டினியூஸாக. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போ ரீட்டைன் ஆகும் அப்படின்னா 25,500க்கு மேலே நிஃப்டி கொஞ்சம் சஸ்டெயின் ஆகணும்.
ஏன்னா வெள்ளிக்கிழமை 25,330 வரைக்கும் ஹை போச்சு. பட் அந்த ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ண முடியல. பட் பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமையோட ஹையை உடைச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து 25,227ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. முதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நிஃப்டி இன்னைக்கு 0.2% இறங்கியிருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் மிட் கேப் வந்து நியூட்ரல் ட்ரெண்ட், அது ஒரு க்ரீனில் முடிஞ்சிருக்கு. பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகலைனாலும் ஒரு ஸ்லைட் க்ரீனில் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸு 0.2% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. அடுத்தது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இன்றைக்கி 0.3% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி பெரிய அளவுக்கு மற்ற எந்த இண்டெக்ஸ்லையும் ஒரு பாசிட்டிவ் சைடு இல்லை, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸை தவிர்த்து பார்க்கும்போது. ஏன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் கூட சொல்லலாம். அதிகமாக இறங்குனதுன்னா 3 செக்டார் சொல்லலாம். ஒன்று எஃப்எம்சிஜி, இன்னொன்று ஐடி, மூணாவது கன்சூமர் டியூரபிள்ஸ். இந்த 3 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி அதிகமாக இறங்கியிருக்கு. நிஃப்டி 50ல் அதானி போர்ட்ஸு, பஜாஜ் ஆட்டோ லீட் பண்ணியிருக்கு. 2 வீலர் செக்மெண்ட் இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் பையிங் இருந்தது. நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவ் பவுன்ஸ் பேக் இருந்தது. நிஃப்டியில் டாப் லூசர் டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜருக்கான லாஸ்ட் டே, அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசராக க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ இன்றைக்கி டாப் லூசரில் லீட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஃபெடரல் பேங்க் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. மோர் தென் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் நெகட்டிவ் சைடில் டர்ன் ஆச்சு. மிட் கேப்பில் 4 ஸ்டாக் பார்க்கலாம். ஒன்று கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற பிஎஸ்சி, மோதிலால் ஆஸ்வால். இந்த 2 ஸ்டாக்கும் செகண்ட் ஹாஃபில் தான் பவுன்ஸ் பேக் ஆச்சு. முதல் ரீசன் என்ன அப்படின்னா, செபியோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு நிறுத்தப்படாதுன்ற ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. பிஎஸ்சி, மோதிலால் ஆஸ்வால் புரோக்கரேஜ் கம்பெனிஸ்லாம் பையிங் இருந்தது. ரெண்டாவது ஏஎம்சி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பையிங் டர்ன் ஆச்சு. அதுக்கு 2 காரணம். ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா லாஸ்ட் வீக் வந்தது. ரெண்டாவது சிட்டி கேஃபின் டெக்னாலஜிஸோட அப்கிரேட் ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் ஏஎம்சி ஸ்டாக்ஸில் அதிகமான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆனதுக்கு. கேஃபின் டெக்னாலஜிஸ், யூடிஐ ஏஎம்சி, ஏபிஎஸ்எல் ஏஎம்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பையிங் அதிகமாக இருந்தது. அடுத்தது எல்என்டி ஃபினான்ஸு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட். முக்கியமாக மிட் கேப்பில் டாப் கெய்னராக 4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. டோரண்ட் பவர், ஃபோர்த்திஸ் ஹெல்த்கேர், வாரி எனர்ஜி இந்த 3 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக வால்யூமோட இன்றைக்கி 3%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. மிட் கேப்பில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இறங்கின ஸ்டாக்ஸில் வெள்ளிக்கிழமை டாடா கம்யூனிகேஷன் நியர்லி 7 to 10% பாசிட்டிவாக இருந்தது. பட் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 4% கிட்ட இறங்கியிருக்கு. வோடஃபோன் ஐடியா சுப்ரீம் கோர்ட்டோட ஏஜிஆர் டியூஸ்க்கான ஹியரிங் வந்து தள்ளி போயிருந்தது, நியர்லி 4% ஃபால் ஆயிருக்கு. அதே போல் ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸு இந்த வின்டர் சீசன் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆகிருக்கு. வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நியர்லி 2 to 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஸ்மால் கேப்பில் கேஃபின் டெக்னாலஜிஸ் முதல் இடத்துல 7% பாசிட்டிவ். ஹெச்பிஎல் இன்ஜின், லால்பத் லேப், எம்சிஎக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்தது. ஏஞ்சல் ஒன் நெகட்டிவாக இருந்த இந்த ஸ்டாக் மோர் தென் 2% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெல்த்கேரில் ஆஸ்டர் டிஎம் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ். நெகட்டிவ் சைடில் பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல். இதில் முக்கியமாக ஆல்ரெடி நான் இந்த ஸ்டாக் கம்பெனி நெகட்டிவ் நியூஸ் நான் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். நெகட்டிவ் இம்பேக்ட் 11% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. சைனாவோட ரேர் எர்த் மினரலுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸில் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காக இருந்தது. கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் நியர்லி 4% இறங்கியிருக்கு. ரெட்டிங்டன், நெட்வெப் டெக்னாலஜி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபால் ஆகிருக்கு. இதில் கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து 0.8% கிட்ட இன்றைக்கி இறங்கினதுக்கு ரீசன் ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸு ஃபால் ஆனது ஒரு காரணமாக பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது எஃப்எம்சிஜியில் எல்லா ஸ்டாக்குமே இந்த இண்டெக்ஸில் ஃபால் ஆகிருக்கு, நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. காட்ரேஜ் கன்சூமர், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், இந்துஸ்தான் யூனிலீவர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மோர் தென் 1% ஃபால் ஆகிருக்கு. ஐடி செக்டார்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே வீக்காக தான், நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எல்என்டி, இன்ஃபோடெக், மைண்ட்ரி மட்டும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸு கோல்டு மறுபடியும் ரெக்கார்ட் ஹை நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. 2% கிட்ட இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நெகட்டிவ் சைடில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷனில் கவனிக்கலாம்னா கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் முக்கியமாக பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஆஸ்வால் இதெல்லாம் வாட்ச் பண்ணலாம். அகைன் ஐடி ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம். ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் அடுத்தடுத்து வர இருக்குது. மெட்டல் ஸ்டாக்ஸு வீக்காக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸோட டீமர்ஜர் நியூஸ் தான் இன்றைக்கி நிஃப்டியில் டாப் லூசர். டிமார்ட்டோட கூட்டலி ரிசல்ட்டு இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி தாஜ் ஜிவிகே இந்தியன் ஹோட்டலோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. 20 year அக்ரிமெண்ட்.
ஏஷியன் பெயிண்டோட பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிராசிமோட கம்ப்ளைண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக போட்டிருக்கிறத. ஜியோ ஃபினான்ஷியல் ஃபாஸ்டாகோட பார்ட்னர்ஷிப் டீல். இதில் என்னென்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னலோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கும் பாதிக்காதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் வந்த இந்த நியூஸு. பட் நாளைக்கு இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம், பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றது. ஜெஃப்ரீஸ் வந்து நியர்லி 19% அப்சைடு பொட்டன்ஷியல் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்துருக்குறாங்க. மேப் மை இந்தியா ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற நியூஸ் வந்தது தான் இன்றைக்கி ஆவரேஜ் வால்யூமை தாண்டி மோர் தென் 50 டைம்ஸ்க்கு மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிலீகர் அவங்களோட சப்சிடி கம்பெனி கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து லிஸ்டிங்கான ப்ராசஸை ரிலீகர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஒரு நியூஸு. வோடஃபோன் ஐடியா இன்றைக்கி நியர்லி 3% ஃபால் ஆனதுக்கு ஏஜிஆர் கேஸ் வந்து தள்ளி போயிருந்தது ஒரு காரணமாக இருந்தது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அகைன் டாடா கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி லிஸ்டிங் இஷ்யூ ப்ரைஸுக்கு நியரில் தான் இன்றைக்கி லிஸ்டிங்கே நடந்திருக்கு. பட் ஆனால் டாடா இன்வெஸ்ட் இன்றைக்கி நியர்லி 6%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா கேபிட்டல் எதிர்பார்த்த அளவுக்கு லிஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். Q2 ரிசல்ட்டோட இம்பாக்ட் தான் வாரி எனர்ஜி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். நாளைக்கு அகைன் இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். வெல்ஸ்பூன் என்டர்பிரைசஸ் ஃபண்ட் ரைசிங்கான நியூஸ் கவனிக்கலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அப்டேட்னா யூஎஸ் சைனாவுக்கான ட்ரேட் வார் இம்பேக்ட் இருக்கும். HDFC AMCயோட போனஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேம்ஸோட ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட், NTPC கிரீனோட கிரீன் எத்தனால் சப்ளைக்கான ஆர்டர், SCCயோட ஆர்டர், இதெல்லாமே நம்ம நாளைக்கு கவனிக்கலாம். ஃபோனிக்ஸ் லிமிட்டடோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். அகைன் டாடா கேபிட்டல் நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷனில் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.